1800களில் நடந்த ஒரு சம்பவம் இந்த கிராமத்தின் விதியை மாற்றியது. 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த மர்மமான நிகழ்வை பார்க்கலாம் வாங்க. ஒரு காலத்தில் இந்த வெறிச்சோடிய பாலைவன கிராமத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் இன்று அமைதியும் மணலும் மட்டுமே இருக்கிறது. இது ராஜஸ்தானின் குல்தரா கிராமம். ஜெய்சல்மேர் அருகில் இருக்கும் இந்த கிராமம் 13ஆம் நூற்றாண்டில் உருவானது. இங்கே பாலிபால் பிராமணர்கள் குடியேறி விவசாயமும் வியாபாரமும் செய்து வளமாக வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் 1800களில் நடந்த ஒரு சம்பவம் இந்த கிராமத்தின் விதியை மாற்றியது. சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெய்சால்மரின் திவானாக, அதாவது அமைச்சராக இருந்த சலீம் சிங் கிராமத் தலைவரின் மகளை கடத்த முயற்சித்ததாகவும் மற்றும் அதிக வரி விதித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பாலிவால் சமூகத்தினர் அமைச்சரின் கொடுமைக்கு அஞ்சி ஒரே இரவில் குல்தாரா மற்றும் அதை சுற்றியுள்ள 83 கிராமங்களை விட்டு வெளியேறினர். மக்கள் எங்கு சென்றார்கள், எப்படி ஒரே இரவில் மறைந்தார்கள் என்பது இன்றும் புரியாத புதிராக உள்ளது. வெளியேறும்போது இந்த இடத்தில் இனி யாரும் வசிக்க முடியாது என சாபம் விட்டுச் சென்றதாக நம்பப்படுகிறது. இன்று இக்கிராமம் இந்திய தொல்லியல் துறையின் பாதுகாப்பில் உள்ள பாழடைந்த வீடுகளுடன் ஒரு சுற்றுலா தலமாக விளங்குகிறது. இரவில் அமானுஷ்ய சக்திகள் இருப்பதாக வதந்திகள் இன்றளவும் பேசப்படுகிறது. இக்கிராமம் பேய்கள் நிறைந்ததாக நம்பப்பட்டாலும் பலர் இதனை வரலாற்று தேடல் மற்றும் சுவாரஸ்யமான இடமாகவே பார்க்கின்றனர். இன்றும் இரவு நேரங்களில் அங்கே விசித்திரமான சத்தங்கள் கேட்கும் என சிலர் கூறுகின்றனர். ஷேடோ போல யாரோ நடப்பது போல உணர்வு ஏற்படும் என்று சுற்றுலா பயணிகள் சொல்கிறார்கள். ஆனால் சில வரலாற்றாளர்கள் இதை ஒரு சமூக மற்றும் அரசியல் பிரச்சினை காரணமாக நடந்த இடப்பெயர்வு என்று விளக்குகின்றனர். அப்படியானால் உண்மை என்ன? சாபமா அல்லது சமூக காரணமா? குல்தரா கிராமத்தின் ரகசியம் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை. இது இந்தியாவின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று. இன்னும் இப்படியான மர்ம கதைகள் வேண்டுமா? ஜிகே ஸ்பார்க்கை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.